இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம வந்து ஹியூமனிட்டி, லவ்வு, அன்பு இந்த மாரி விஷயங்கள் எல்லாத்தையும் கிரிஞ்சா மாத்திட்டோம். ஆம், அந்த மாரி ஒரு கட்டத்துக்கு மேல பேசினாலே அது கிரிஞ்சா மாறிடுது. அதுக்கு காரணம் என்னன்னு நான் நினைக்கிறேன்னா, ஒட்டுமொத்தமா நம்ம சமூகத்துடைய மனநிலை வந்து ஒரு ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல மாறி இருக்கு. மாறிக்கிட்டே வருதுன்னு நான் நினைக்கிறேன். அது எங்கன்னா, இப்ப இந்த படத்துக்கே, மயிலாட் படத்துக்கே ஒரு சாரார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, "ஏங்க அவ்வளவு நல்லவனா ஒருத்தன் இருக்கணுமாங்க முதல்ல. யாருங்க இருக்கா இப்படி?" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு அது ஒரு விதமான அது ஒரு அதிர்ச்சிய தான் நமக்கு குடுக்குது. ஏன்னா, உண்மையிலேயே அந்த மனிதர்கள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு விஷயம். இது அன்ரியலிஸ்டிக் இல்ல. இது வந்து உண்மையிலேயே அந்த மாரி மனிதர்கள் இருக்காங்க. அந்த மாரி மனிதர்கள்லாம் இருக்கிறதுனால தான் வளர்ச்சி. "காய்வதில்லை பூமியிலே கருணையாற்றின் ஈரம்னு" நம்ம ஆறுகள் இன்னமும் இந்த இதில ஓடிக்கிட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். அவர்கள நம்ம பார்க்கறதுனால தான் நம்ம அவங்கள வைக்கிறோம். இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து. 1. 2வது நாம ஏன் அந்த ஸ்பேஸுக்கு போனோம்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்மளால மனிதர்களே நல்லவங்களா இருக்கிறதையே அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு. ஏன்னா, அவன் ஏமாளி இல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்றது முத்துச்சிற்பி வந்து ஏமாளி இல்ல. அவன் வந்து இந்த படத்துல ஒரு வசனம் வரும். அமைச்சர் வந்து சொல்லுவாங்க, அம் "போர்ல எத்தன சிப்பாய்ங்க செத்தாங்கங்கிறது முக்கியம் இல்ல. அரசன் தோத்தானா, ஜெயிச்சானாங்கிறது தான் வரலாறு." அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க. அப்போ காலகாலமா வந்து வரலாறு வந்து மன்னர்களாலயும், பணம் படைத்தவர்களாலயும் எழுதப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால, அது அப்படி தான் இருக்கு. பட் இந்த படத்துல முத்துச்சிற்பி வந்து என்ன பண்றான்னா, அந்த வரலாற்றை வந்து அவன் மாத்தி எழுதுறான். தன்னுடைய கருணையால எழுதுறான். அ எங்கேயாவது ஒருத்தவங்க மாற்று ஒண்ணு வைக்கணும்ல. ம். இப்போ ஒரு ஹேட்டுன்னா, அந்த ஹேட்டு போயிட்டே இருக்குன்னா, யாராவது ஒருத்தவங்க அத பிரேக் பண்ணணும் இல்லையா? அது பிரேக் பண்ற இடத்துல ஒருத்தவன் அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தன்னுடைய அன்பையோ, கருணையோ முன்வைக்கிறான் அப்படிங்கிறது எப்படி ஏமாளியா இருக்க முடியும்? அவன் ஒரு பெரிய பிலாசபியோட தொடக்கம் இல்லையா? அதனால அப்படி அவன் ஏமாளி இல்ல. ஸோ, அதனால இந்த நல்லவனை ஜஸ்டிஃபை பண்ற ஒரு இடமா இந்த பாட்டு இருக்கிறதுனால, யுகபாரதி அண்ணன்ட்ட வந்து நம்ம அத இப்படி ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லும்போது, அவர் சொன்ன அ வரிகள் வந்து ரொம்ப ஆழமா எனக்கு இருந்தது. அத நீங்க எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த பாட்டுடைய முதல் வரி வந்து, அ "ஆருயிர்க்கு அன்பு செய்ய வேண்டுவதே இறையருள். அ ஆண்டவனை பார்த்திடலாம் காணும் எளிய மனிதருள்." கரெக்ட். அப்படிங்கிறது. ஸோ இந்த 2 வரியும் இந்த மொத்த கதையுமே சொல்லிருச்சு. நீங்க "ஆருயிர்க்கு அன்பு செய்ய வேண்டுவதே இறையருள்னா, அது ஆத்திகமும் கிடையாது, நாத்திகமும் கிடையாது. ஆமா. அ ஸோ அது ஒட்டுமொத்தமா மனிதத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் தான். ஆமா. அப்படிதான், அப்படிதான். உண்மதான். ஸோ அது வந்து அ வள்ளலாரும் என்ன சொல்றாருன்னா, "ஆருயிர்க்கெல்லாம் அன்பு செய்ய என்ன வந்து எனக்கு வந்து நீ வரம் குடுன்னு" அவரு கடவுள்ட்ட பேசுறாரு, கேட்குறாரு. அதுதான் அது.